மீரா தமிழ் நேர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு தேர்தல் கால சிறப்பு காணொலிகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் கூட மற்றும் ஒரு தேர்தல் தொடர்பான ஒரு நிலவரத்தோடு நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் இலங்கையில் உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் நடைபெற்றிருந்தது. கிட்டத்தட்ட 2018ஆம் ஆண்டு இறுதியாக உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் நடைபெற்றிருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய உள்ளூர் அதிகார சபைகள் உள்ளூராட்சி சபைகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த உள்ளூராட்சி சபைகளில் மாநகர சபைகள், நகர சபைகள், அதேபோல் பிரதேச சபைகள் என்கின்ற வேறுபாட்டில் தரங்கணிக்கப்படுகின்றது. மாநகர சபைகள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கக்கூடிய பெருநகரங்களில் இருக்கக்கூடிய அந்த அதிகார சபைகள் தான் மாநகர சபைகள். குறிப்பாக இலங்கையின் வடக்கே பார்த்தால், அதாவது வடக்கு மாகாணத்தில் பார்த்தால் யாழ்ப்பாணம் மாநகர சபை இருக்கின்றது. அதேபோல் தற்பொழுது வவுனியா மாநகர சபைக்குரிய முதலாவது தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. இவ்வாறாக இலங்கையில் இருக்கக்கூடிய அதேபோல் நகர சபைகள் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம். மாநகர சபைகள், நகர சபைகள், அதேபோல் பிரதேச சபைகள். இதில் முதலாவதாக தரங்கணிப்பிடப்படுவது மாநகர சபை, அதற்கு அடுத்ததாக நகர சபை, அதேபோல் பிரதேச சபை. ஆக இலங்கையில் 339 உள்ளூராட்சி சபைகள் இருக்கின்றன. இந்த 339 உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய 25 மாவட்டங்களிலும் பறந்து காணப்படுகின்ற 339 உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் தான் இன்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் தேர்தல்கள் திணைக்களத்தினால் 21 சபைகளுக்கான உத்தியோகபூர்வமான முடிவுகள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும், அதாவது தற்பொழுது நான் கூறுகின்ற இந்த நேரம் வரைக்கும் 21 சபைகளுக்கான தேர்தல் முடிவுகள் தான் வெளியிடப்பட்டு இருக்கின்றன. இருந்தபோதும் முகநூல் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் பல்வேறுபட்ட சபைகளுக்குரிய தேர்தல் முடிவுகளும் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது உத்தியோகபூர்வமற்ற முறையில் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. உத்தியோகபூர்வமற்ற முறை என்பது உங்களுக்கு தெரியும், இந்த வாக்கெண்ணு நிலையங்களில் இருக்கக்கூடிய அந்த கட்சி சார்ந்த முகவர்களால் இந்த முகவர்களுக்கு அந்த கட்சிகளுக்கு அறிவிக்கப்படும் பூர்வமற்ற முடிவுகளை வெளியிடுகின்றார்கள். இருந்தாலும் இலங்கை தேர்தல்கள் திணைக்களம் தான் இந்த முடிவுகளை சரியாக உறுதிப்படுத்தி இறுதி முடிவாக உத்தியோகபூர்வமான முறையில் வெளியிடப்படும். இதன் அடிப்படையில் தான் தற்போது வரைக்கும் 21 சபைகளுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தமிழர் தாயகம் என்ற அடிப்படையில் இதுவரைக்கும் கிழக்கு மாகாணத்தில் சில முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. வடக்கை பொறுத்தவரை சில முடிவுகள் இன்னமும் வெளிவர இருக்கின்றன. தெற்கை பொறுத்தவரை பார்த்தோம்னு சொன்னால், தெற்கில் இருக்கக்கூடிய பல சபைகளில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி முதன்மை பெற்றிருக்கிறது. அதேபோல் இந்த உத்தியோகபூர்வமற்ற இந்த முடிவுகளின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் என்றால் உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய கட்சிகள் என்பது தமிழ் தேசிய கொள்கையில் தொடர்ந்து பயணிக்கின்றது. அதாவது முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த போதும் அந்த கூட்டமைப்பில் அங்கம் வகித்த பல பங்காளி கட்சிகளும் பிரிந்து சில கட்சிகள் கூட்டணியாக போட்டியிடுகின்றன, சில கட்சிகள் தனித்து போட்டியிடுகின்றன. அவ்வாறு தனித்து போட்டியிடுகின்ற கட்சி தான் இலங்கை தமிழரசு கட்சி. அதே போல் சில கூட்டணிகள் அமைத்து போட்டியிடுகின்றன. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அதேபோல் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்ற பல கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கின்றன. இவ்வாறான இந்த கட்சிகள் இதுவரைக்கும் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த உத்தியோகபூர்வமற்ற முடிவுகளின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில், அதே போல் கிழக்கு மாகாணத்தில் முதன்மை பெற்றிருப்பதனை நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கலாம். அதே போல் இலங்கையில் இந்த வடக்கு கிழக்கு தவிர்ந்த ஏனைய பாகங்களில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி முதன்மை பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக இதுவரைக்கும் வெளிவந்திருக்கக்கூடிய அந்த 21 சபைகளுக்கான முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி முதன்மை பெற்றிருக்கிறது. ஆனாலும் இதில் ஒரு விடயத்தினை குறிப்பிட வேண்டும். கடந்த பாராளுமன்ற தேர்தல், அதே போல் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளினை போல் அன்றி இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி சற்று சரிவினை சந்தித்திருப்பதாக இந்த முடிவுகளின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது சில சபைகளில் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆளக்கூடிய நிலை சில சபைகளில் இருக்கின்றது. அதாவது ஆளும் தேசிய மக்கள் சக்தி என்னதான் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு அறுதி பெரும்பான்மையினை எடுத்தாலும் இந்த சில சபைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த முடிவுகளின் அடிப்படையில் சில சபைகளில் தேசிய மக்கள் சக்தியினால் தனித்து ஆட்சியினை அமைக்க முடியாத அதாவது அறுதி பெரும்பான்மையினை இவர்களால் எட்டக்கூடிய ஒரு நிலைமை காணப்படவில்லை என்பதைத்தான் நாங்கள் கூறக்கூடியதாக இருந்தது. அதாவது பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலினை தொடர்ந்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு அனுர அலை அடித்ததாக கூறுகின்றார்கள். இந்த அனுர அலை என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த அனுர அலையின் மூலமாகத்தான் இந்த
பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தான் சார்ந்து பல புதுமுகங்களும், அதாவது யாருமே எதிர்பாராத பலரும், இந்த வடக்கு கிழக்கில் கூட யாருமே எதிர்பாராத பலரும் இந்த அனுர அலையில் அள்ளுப்பட்டு வெற்றி பெற்றிருப்பதனை நாங்கள் பார்க்கக்கூடிய யாழ்ப்பாண மாவட்டத்தில் கூட பார்த்திருப்பீர்கள். 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக வெற்றி பெற்றிருந்தார்கள். அதே போல் வன்னி தேர்தல் மாவட்டத்திலும் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆனாலும் இந்த தேர்தலில் தமிழ் மக்களை பொறுத்தவரையும் ஒரு சிறந்த பாடத்தினை படிப்பித்திருக்கின்றார்கள் என்பதனை இந்த வந்திருக்கக்கூடிய உத்தியோகபூர்வமற்ற முடிவுகளின் அடிப்படையில் பலரும் இந்த விமர்சன கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல் தென்னிலங்கையில் கூட இந்த தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஒரு பாடத்தினை படிப்பித்திருக்கின்றார்கள் என்பதனை இந்த இடத்தில் பலரும் கூறுகின்றார்கள். அதில் முக்கியமாக என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னர் இருந்த அந்த தேர்தல் பிரச்சார காலங்களின் போது அந்த பலரும் சொல்லப்பட்டு வந்த பல வாக்குறுதிகளும் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை என்கின்ற ஒரு குறைபாடு மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதில் முக்கியமானதான் அந்த பார் பெர்மிட் எடுத்தவர்களது விவரங்கள் இந்த வெளியிடுகின்றோம் என்று பல்வேறுபட்ட கருத்துக்களினை, பல்வேறுபட்ட சவால்களினை அந்த நேரத்தில் இந்த பிரச்சார காலத்தில் அவர்கள் கூறி வந்தாலும் இதுவரைக்கும் அது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆனாலும் சில விடயங்களினை வெளியிட்டிருந்தார்கள் நாடாளுமன்றத்தில். அது மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒரு விடயமாக இருக்காதபடியினால் இந்த பார் பெர்மிட் விடயத்தில் கூட மக்களுக்கு இந்த அரசாங்கத்தில் மிகுந்த ஒரு எரிச்சல் உணர்வு இருப்பதனை நாங்கள் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் பல விடயங்கள், இந்த ஊழல் செய்த பலரை குறிப்பாக இந்த ராஜபக்ச குடும்பத்தினால் உகண்டா போன்ற நாடுகளில் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய பணத்தினை, பெருமளவு பணத்தினை மீட்டு வருவோம் என்று இவர்கள் முன்னிய காலத்தில் இவர்களாலே சொல்லப்பட்ட அந்த விடயத்தினை இவர்கள் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. அதே போல் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு தினத்திற்கு முன்னதாக இவர்களை அம்பலப்படுத்துவோம் என்று கூறி வந்தாலும் இதுவரைக்கும் அந்த விடயமும் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை என்று பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் பொதுமக்கள் மத்தியிலிருந்து இந்த ஆளும் அரசாங்கத்திற்கு விழுந்திருக்கின்றது. ஆகவே இது கூட இந்த அரசாங்கத்திற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பலரும் கூறுகின்றார்கள். எதிர்வரக்கூடிய மாகாண சபை தேர்தலில் இது இன்னும் படுமோசமான ஒரு நிலையினை இந்த ஆளும் அரசாங்கத்திற்கு வழங்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாக கூறுகின்றார்கள். முக்கியமாக நாங்கள் பார்க்கலாம், இந்த மாகாண சபை தேர்தல் எப்படியாவது நடத்தியே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தில் இந்தியா தொடர்ந்தும் இறுக்கமான ஒரு பிடியினை கடைபிடித்து வருகின்றது. அதாவது கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூட இந்த விடயத்தினை வலியுறுத்தி சென்றிருக்கின்றார். இதன் அடிப்படையில் இந்த வருடத்திற்குள் இந்த மாகாண சபை தேர்தலினையும் நடத்தி முடிக்க வேண்டிய ஒரு தேவை இந்த அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. அதில் முக்கியமாக இந்தியாவின் அழுத்தம் என்ற அடிப்படையில் பார்க்கலாம். மற்றொரு விடயம், இந்த விடயத்தில் அதாவது அதாவது தேசிய மக்கள் சக்தி மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்புணர்வு வளர்ந்து ஆகப்பெரிய பின்னடைவு ஏற்படுவதற்கு முன்னர் இந்த மாகாண சபைகளையாவது கைப்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இந்த ஆளும் அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல், அதாவது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் பல சங்கதிகளினையும் வெளிப்படுத்தி இருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பார்ப்போம். தேர்தல்கள் திணைக்களம் இதுவரைக்கும் தமிழர் தாயக பிரதேசங்களில் முக்கியமான சபைகளுக்கு உரிய முடிவுகளினை உத்தியோகபூர்வ முடிவுகளினை இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை. இந்த முடிவுகளில் வருகின்ற போதுதான் நாங்கள் இந்த விடயத்தினை பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். விடிய நாங்கள் இந்த விடயத்தினை பற்றி நாங்கள் கலந்து ஆலோசிக்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த முடிவுகள் உடனுக்குடன் உத்தியோகபூர்வமாக வருகின்ற போது இந்த முடிவு எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் முன்னிலை வகிக்கின்றன, எந்தெந்த கட்சிகள் பின்னடைவை சந்தித்திருக்கின்றன, எதற்கெல்லாம் என்ன காரணம் என்கின்ற பல்வேறுபட்ட கோணங்களில் இது தொடர்பாக நாங்கள் அலசி ஆராய இருக்கின்றோம். தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நாங்கள் விடிய இந்த விடயத்தினை பற்றி நாங்கள் தர இருக்கின்றோம். முக்கியமாக தமிழர் தாயகத்தை பொறுத்தவரை, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதிகளோடு, முக்கியமான சபைகளோடு, தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சபைகளில் வரக்கூடிய தேர்தல் முடிவுகளினை நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அறிவிக்க காத்திருக்கிறோம். ஒரு விடயத்தினை கவனத்தில் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமான முடிவுகள் வெளியிடப்படவில்லை. ஆகவே உத்தியோகபூர்வமான முடிவுகள் வருகின்ற போதுதான் இந்த விடயத்தினை நாங்கள் உறுதிப்படுத்தி கூறக்கூடியதாக இருக்கும். அதுவரைக்கும் தொடர்ந்தும் காத்திருங்கள். இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் அலசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் எமது சேனலோடு புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். வணக்கம்.
இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.